சிவராத்திரி எதனால உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தொன்று தொட்டு சிவனுக்காக வழிபாடு பண்றதுல உயர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி வழிபாடு தான். அப்போ சிவராத்திரி எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கணும்னா, முன்னொரு காலத்துல ஒரு பெரிய பிரளயம் வருது. அப்போ பிரளயம் வரும்போது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் அழியக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கும்போது, அப்போ மேல்லோகத்துல இருந்து சிவபெருமானும், பார்வதியும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த பிரளயமே இந்த உலகமே அழியப்போகுது. நம்ம உருவாக்குன இந்த உலகமே அழியப்போகுது அப்படின்றத தாயார் பார்க்குறா. எப்பவுமே அப்பாவ விட அம்மாக்கு பாசமும், கருணையும் அதிகம் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது அம்மா கலங்குறா. இந்த உலகம் அழியப்போதே என்ன பண்றது? அப்படின்னும்போது அம்பாள் தவம் இருக்கிறாங்க. யார நோக்கி தவம் இருக்கிறாங்க? சிவன நோக்கி தவம் இருக்கிறாங்க. தவம் இருந்து சிவன பூஜிக்கிறாங்க. அப்படி ஒரு இரவு ஃபுல்லா இருந்து சிவன பூஜை பண்றது தான் அம்பாள் பூஜை பண்ணது தான் முதல்ல சிவராத்திரி உருவாகுது. அத தொன்று தொட்டு தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, நெறைய இந்திராதி தேவர்கள் எல்லாரும் அம்பாள் அந்த வழிபாட பண்ணி பிரளயத்தையே தடுத்து நிறுத்துனாங்க இல்லையா? அதனால மேற்கொண்டு அதுக்கப்புறம் வந்த தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான அந்த நாள்ல, அந்த இரவு நேரத்துல வழிபாடு பண்ணி, அவங்களோட தேவைகள பூர்த்தி பண்றதுக்காக அந்த வழிபாடு மேற்கொண்டு நடத்துனாங்க. அது அப்படியே தொன்று தொட்டு சிவராத்திரியா வருது.